Hello all, welcome to my channel Jo Arts and Creatives. இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஃப்ரீ ஆன்லைன் ஹேண்ட் எம்ப்ராய்டரி கிளாஸோட தேர்ட் கிளாஸ் தான். இன்றைக்கி ஸ்டெம் ஸ்டிச் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு எப்பவும் போல் நீடில் த்ரெட்டு கோர்த்துக்கிட்டு ஒரு எண்டில் முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டிச் எப்படி பண்ணுறோன்னா நம்ம நீடில் எடுத்த இடத்துலேருந்து கொஞ்சமாக கேப் விட்டு உள்ளாடி பஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம பண்ணியிருக்க ஸ்டிச்சோட சென்டர் போர்ஷனில் இருந்து த்ரெட்டை நீடில் வெளியே எடுத்து கொஞ்சம் கேப் விட்டு தள்ளி ரெண்டாவது பஞ்ச் பண்ணுறோம். இப்படியே நம்ம கண்டினியூவாக பண்ணிகிட்ருக்கோம். எப்படின்னா ஒரு ஸ்டிச் போடுறோம், அடுத்த ஸ்டிச் போடுறதுக்கு இப்போ போட்டிருக்க ஸ்டிச்சோட சென்டர் போர்ஷன்லேருந்து நீடில் வெளியே எடுத்து கொஞ்சம் பக்கமாக திரும்ப உள்ளாடி விட்டு வெளியே எடுக்கிறோம். இந்த மாதிரி நம்ம இப்போ ஒரு லைன் ட்ரா பண்ணி அதுக்கு மேலே பண்ணுறோம் அப்படின்னா நம்ம திரும்ப உள்ள நடுவில் விடுற ஸ்டிச்சை அந்த லைன்லேயே போட்டோன்னா ஒரே நேராக வரும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இது நான் இப்போது ஃப்ரீ கிளாஸ் தான் எடுத்துகிட்ருக்கேன் ஹேண்ட் எம்ப்ராய்டரியில். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் குரூப் நம்பர் இந்த வீடியோவிலே தரேன். நீங்கள் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸில் ஜாயின் பண்ணுறவங்க நீங்கள் ஏதாவது ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணி ட்ரா பண்ணி அதில் இந்த ஸ்டெம் ஸ்டிச்சை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணி எனக்கு குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். நம்ம இது எப்பவும் போல் முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு கர்வ் டிசைனில் வரைஞ்சி காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுக்கு முதல் அடிப்பக்கத்தில் இந்த நீடில் வெளியே எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டு ரெண்டாவது ஸ்டிச் எப்படி பண்ணோன்னா நம்ம ஃபர்ஸ்ட் உள்ள ஸ்டிச்சோட சென்டர்லேருந்து எடுத்து கொஞ்சம் தள்ளி திரும்ப ஸ்டிச் பண்ணோம். நீங்கள் இப்படியும் ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா இப்போ போட்டு முடித்த ஸ்டிச்சோட பக்கத்தில் இருந்து நீடில் பஞ்ச் பண்ணி வெளியே எடுத்துட்டு நம்ம ஏற்கனவே போட்டிருக்க ஸ்டிச்சோட சென்டரில் உள்ளாடி விட்டும் அப்படியும் வெளியே எடுத்துக்கலாம். நீங்கள் ரெண்டு மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். ரெண்டும் ஸ்டிச்சும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இது நம்ம ஃப்ளவர்ஸ் ஏதாவது வரைஞ்சோன்னா அதோட ஸ்டெம்னாலே தண்டு பகுதிக்கு எல்லாம் இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அவுட்லைனுக்கும் கொடுக்கலாம். ஏதாவது இமேஜஸில் அப்புறம் நம்ம இது ஃப்ரீயாக தான் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். இதுக்கு வேல்யூபிளான சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம். சர்டிஃபிகேட்டுக்கும் கொரியருக்குமா சேர்த்து மட்டும் ஒரு 300 rupees பே பண்ணுறது மாதிரி இருக்கும். இது 2 month டியூரேஷன் கோர்ஸ் தான். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இது நம்ம முடிக்கிற டைமில் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா நீடில் அடிப்பக்கத்துலேருந்து வெளியே எடுத்து பக்கத்துலேயே ஒரு ஸ்டிச் பண்ணிப்போம். இப்போ நீடில் வெளியே எடுக்கிற டைமில் த்ரெட்டை ரொம்ப டைட்டாக இழுக்காமல் கொஞ்சம் லூஸ் விட்டு எடுத்துட்டு அடிப்பக்கமாக லூஸ் விட்டுருக்க த்ரெட்டை நீடில் 2-3 வாட்டி சுற்றி எடுத்துக்கிட்டு வெளிப்பக்கமாக இருக்க நூலை பிடிச்சி இழுத்துட்டோன்னா டைட்டாயிரும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இது எப்படி வரும்னா நம்ம மொதல் ஸ்டிச் இங்கே இந்த ஸ்டார்டிங்கில் இருந்து எடுத்து கொஞ்சம் கேப் விட்டு மொதல் ஸ்டிச் கொடுக்குறோம். ரெண்டாவது ஸ்டிச் கொடுக்குறது எப்படின்னா நம்ம செகண்ட் ஸ்டிச் பண்ணதுலேருந்து கொஞ்சம் தள்ளி எடுத்து ஏற்கனவே பண்ணியிருக்க ஸ்டிச்சோட சென்டர் போர்ஷனில் வந்து திரும்ப பஞ்ச் பண்ணி எடுக்கிறோம். கொஞ்சம் கேப் விட்டு ஒரு ஸ்டிச்சோட நடுவில் வந்து திரும்ப அப்படி பண்ணுறோம். அதுதான் இந்த ஸ்டெம் ஸ்டிச். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கிளாஸில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். தேங்க்யூ.